السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قتل أصحاب الأخدود النار ذات الوقود. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 26வது தராவே நிறைவடைந்திருக்கிறது. 22 சூறாக்களே மீதம் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாளை குர்ஆன் கத்தம் செய்யப்படும். இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக் கொள்கிறோம். சூரா புரூஜில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு மக்களை சொல்கிறோம். எந்த மக்கள் அப்படின்னா அஸ்ஹாபுல் உஹ்தூத் வாசிகள். அது யார் உஹ்தூத் வாசிகள் அப்படின்னா, உஹ்தூத் என்றால் நெருப்பு குண்டம் என்று பெயர். ஒரு மிகப்பெரிய நெருப்பை பற்ற வச்சு அது பல நாட்களாக மூட்டப்பட்ட ஒரு நெருப்புக்கு உஹ்தூத் என்று சொல்லப்படும். அந்த நெருப்பு வாசிகள், நெருப்பு குண்டத்தின் வாசிகள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ அந்த யார் அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்ரவேலர்களில் உள்ள ஒரு கூட்டம் ஒரு சின்ன கிராமத்தில், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் முஸ்லீம்கள், எல்லாமே இஸ்லாமியர்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள். இப்போ அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த அரசனுக்கு செய்தி வருது, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்குறாங்க, உங்களை யாரும் அவங்க என்ன செய்யலை, கடவுளாக அவர்கள் ஏற்கலை அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இப்போ அந்த அரசன் என்ன செய்யறான், சிப்பாய்களை அனுப்புகிறான் அந்த கிராமத்தில். போய் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்க, இந்த நாட்டு அரசனை தான் நீ வணங்கணும், அல்லாஹ்வை வணங்கக்கூடாது, இஸ்லாத்தில் இருந்து எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சில சிப்பாய்களை அனுப்புகிறோம். இப்போ அந்த கிராமத்துக்கு அந்த சிப்பாய்கள் போகிறாங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க, இறை நம்பிக்கையில் ஒரு கோட்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை எங்களால் மறுக்க முடியாது, அந்த அரசரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ் தான் இறைவன் என்கிற நிலையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா இந்த ஊரை நம்ம என்ன செய்வோம், இந்த கிராமத்தை நம்ம கொளுத்திடுவோம், ஒரு மிகப்பெரிய நெருப்பு மூட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழி தோண்டப்படுகிறது, நெருப்புகள் மூட்டப்படுகிறது. இப்போ நெருப்பு மூட்டின உடனேயே இப்போ அந்த கிராமவாசிகளை கடைசியாக கேட்கலாம், நீங்கள் அல்லாஹ்வை விடலை, இஸ்லாத்தில் இருந்து நீங்கள் வரலைன்னு சொன்னால் இந்த நெருப்பில் உங்களை தூக்கி போட்டுருவேன்னு சொன்ன உடனேயே அந்த மக்கள் சொல்கிறாங்க, நீ என்ன எங்களை நெருப்பில் தூக்கி போகிறது, நாங்களே என்ன செய்கிறோம், நெருப்பில் குதிக்கிறோம்னு சொல்லி அந்த ஊர் மக்களே என்ன செய்கிறாங்கன்னா அந்த நெருப்பில் போய் விழுகிறாங்க. யாருக்காக வேண்டி விழுகிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி விழுகிறாங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி, ஒரு கோட்பாட்டுக்காக வேண்டி அவர்கள் விழுகிறார்கள் அந்த நெருப்பில். அந்த அரசன் தூக்கி போடல. இப்போ அந்த விழுகிற பொழுது ஒரு தாய் விழுவதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய கையில் ஒரு சின்ன கை குழந்தையை வச்சிருக்கிறாங்க. இப்போ விழலாமா, இந்த கை குழந்தை வேற இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கிற பொழுது அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா பேச வைக்கிறார். அந்த குழந்தை பேசுகிறது, தாயே, இந்த உலகத்தினுடைய நெருப்பை விடவும் 70 மடங்கு நரகத்தினுடைய நெருப்பு, அது கொடூரமானது. இங்கே நம்ம வேதனை அனுபவிச்சிடலாம், ஆனால் நரகம் அது பயங்கரமானது, தாராளமாக நீங்கள் விழுங்கன்னு சொன்ன உடனே அந்த தாயும் அந்த குழந்தையும் சேர்ந்து அந்த நெருப்பிடம் விழுகிறாங்க. இப்போ இங்கே ஒரு மார்க்க சட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் அவருக்கு நிரந்தர நரகம், அவர் முஸ்லீமாக பாதிக்கப்பட மாட்டார். இப்போ இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், இவங்க நெருப்பில் விழுக போறப்பையே அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை கைப்பற்றிட்டான். நெருப்பில் விழுந்த பிறகு அவர்கள் சாகலை, நெருப்பில் விழுக போகிறாங்க, இந்த குதிச்ச உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா அத்தனை பேருடைய ரூஹையை கைப்பற்றி விட்டாங்க. இப்போ அந்த கிராமமே என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பில் விழுந்துட்டாங்க. இப்போ அந்த நெருப்பு பெரிய அளவில் எரிஞ்சு அந்த பக்கத்தில் இருக்கிற அத்தனை சிப்பாய்களையும் அது என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த நெருப்பு அப்படியே கரிச்சிருச்சு, அத்தனை பேரையும் அந்த நெருப்பு கரிச்சிருச்சு.
இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை வைத்து தான் என்ன சொல்றான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூர், அந்த நெருப்பு குண்டத்தின் வாசிகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ இந்த வரலாறுல மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு உறுதியான ஈமான் கொண்ட அந்த கிராம மக்கள் அவர்களாக அல்லாஹ்விற்காக வேண்டி தன் ஈமானை இழக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் உயிர் போனாலும் பரவாயில்லை, ஈமான் அது எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் மாய்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூர் என்று எழுதுவார்கள். பொதுவாக ஈமான் ஒருவருடைய உள்ளத்தில் ஆழமாக உறுதியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்துறாங்க. இப்படியான வரலாறுகள் நமக்கு முன்னால் ஏராளமாக இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், துக்கிரல் அம்பியாவு இபாதத்துன் வ துக்கிர சாலிஹூன கஃபாரத்துன். நபிமார்களின் வரலாறுகளை நம்ம பார்ப்பது, படிப்பது, கேட்பது, வாசிப்பது, இதுவெல்லாம் இபாதத், வணக்கம். முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களின் வரலாற்றுகளை நாம் பார்ப்பதும் படிப்பதும் கேட்பதும் அது கஃபாரா, நம் பாவத்திற்கான பரிகாரம் என்று சொல்வார்கள். அப்படியான வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. அடிக்கடி கேள்விப்படுகிற சொல்ற ஒரு வரலாறு, மாஷிதா என்கிற ஒரு பெண்மணி. மாஷிதா ஃபிரௌனுடைய அடிமை பெண்மணி. அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சான் அந்த ஃபிரௌன் நமக்கு தெரியும். அந்த பெண்ணுடைய 3 குழந்தைகள், 2 குழந்தைய அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய சட்டியில எண்ணெயை காய்ச்சி அப்படியே அந்த குழந்தைகளை அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டான். அந்த 2 குழந்தைகளை அப்பையும் அந்த தாயினுடைய உள்ளம் பதறல. ஃபிரௌன் கேட்குறான், இப்போ யார் உன்னுடைய ரப்பு யார் சொல்லு அப்படின்ற உடனே சொன்னார்கள், ரப்பி அல்லாஹ் வரப்புக்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான், நீ கடவுள் கிடையாது, உன்னுடைய இறைவனும் அல்லாஹ் தான், நீ அவனுடைய அடிமை என்று அந்த நிலையிலையும் சொல்றாங்க. கடைசியாக அந்த குழந்தை, அந்த மாஷிதா என்ற பெண்மணியுடைய கடைசி 3வது குழந்தை, அதாவது பால் குடி குழந்தை தன் மாரில் தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தையும் பிடுங்கிற பொழுதுதான் அந்த தாய்க்கு லேசா மனசு வலிக்கு, மாரில் தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை, பால் குடி குழந்தை, இந்த குழந்தை எப்படி வேதனையை தாங்கும் அப்படின்னு சொல்லி லேசா மனசு பதறுகிற பொழுது அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அந்த குழந்தை பேச வைக்கிறான். அம்மா, இந்த நரகத்தினுடைய வேதனை என்பது கடுமையானது, நீங்க என்ன செய்ய, தாராளமாக என்ன நீங்க கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த மாஷிதா என்கிற பெண்மணி அந்த கை குழந்தையும் தூக்கி கொடுத்தாங்க. கடைசியில் அந்த குழந்தையும் அந்த என்ன செஞ்சு போடப்பட்டது. அப்பையும் மீண்டும் 3வது முறை ஃபிரௌன் கேட்டான், உன்னுடைய ரப்பு யார் சொல்லு அப்படின்னு. உடனே அந்த மாஷிதா என்கிற பெண்மணி அழகாக சொன்னார்கள், ரப்பி அல்லாஹ் ரப்புக்க, என் ரப்பு அல்லாஹ் தான், உன் ரப்பும் அல்லாஹ் தான். கடைசியில் அந்த பெண்மணியை தூக்கி போட்டாங்க. இந்த உறுதியான ஈமானினுடைய சிறப்பு என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜினுடைய பயணத்துக்கு போறப்ப ஒரே ஒரு இடத்துல இருந்து கஸ்தூரி வாசம் வீசு, கஸ்தூரி வாசம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, இந்த இடத்துல கஸ்தூரி மனம் வீசுத, என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த இடத்தில் தான் மாஷிதாவும் அவர்களுடைய குழந்தைகளும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபூரில் இருந்து இந்த கஸ்தூரி வாசத்தை வீச வைக்கிறார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே உறுதியான ஈமான், அதற்குண்டான பலனை அல்லாஹ்விடத்துல தனி. நம்ம வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் நம்ம, ஏன்னா இப்ப இருக்கிற சமூகம் எப்படி உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அற்ப ஆசைகளுக்காக வேண்டி ஈமானை தொலைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா. நம்ம அடிக்கடி வாட்ஸ்அப்புகள்ல, பத்திரிகைகள்ல பார்க்கிறோம், நம்மளுடைய பெண்ணு மாப்பிள்ளை வேறொரு ஆள் அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். ஒரு அற்ப ஆசைகளுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை, அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னன்னா ஈமானின் ஆழத்தை, உறுதியை சொல்லிக் கொடுக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசம் குர்ஆன்ல ரொம்ப பிரபலமானது. அவர் செய்த உபதேசத்திற்காக வேண்டிய குர்ஆன்ல லுக்மான் அப்படின்னு ஒரு தனி சூறாவே இருக்கு. அவர் சொன்ன முதல் உபதேசம் என்ன தெரியுமா, இன்ன ஷிர்க யா புனை லா துஷ்ரிக், நீ என்ன செய்யாத, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ் மட்டுமே நீ வணங்கு. இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அதீம், ஷிர்க் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய இருள் என்று அவர் சொல்லிக் கொடுப்பார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்னா யாருன்னு சொல்லிக் கொடுக்கணும், ஈமானுடைய வலிமையை சொல்லிக் கொடுக்கணும், உறுதியான ஈமானுடைய ஃபதாயில்களை சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. சஹாபாக்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. சஹாபாக்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கிறப்ப ஒரு தடவை ஹல்ம
ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு கத்திக்கிட்டே வராங்க, நாஃபக ஹந்தலா நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னாச்சு ஹந்தலா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சபையில இருக்கிறப்ப என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா என்னுடைய ஈமான் எனக்கு வந்து குறையுது, அதனால நான் முனாஃபிக் ஆயிட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க. வேறுபட்ட சஹாபி, ஆழ்ந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா ஈமான் குறையுது, அப்ப நம்ம முனாஃபிக் ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் வந்தா கூட நம்முடைய ஈமான் அதிகரிக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமானுடைய உறுதி வேணும். ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் டைமா இருக்கிறதுனால சில இடங்கள்ல அந்த பர்ச்சேஸ் பற்றி அதிகமான பேச்சுவார்த்தை, அதுவும் குறிப்பாக மதரசாவில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மத்தியில் அந்த பர்ச்சேஸை பற்றி அதிகமான பேச்சுவார்த்தை நடக்குது. அதிகமான பேச்சுவார்த்தை, அவங்களுடைய பேச்சுவார்த்தை நம்மளுடைய தெரு வரைக்கும் கேட்குது இல்லையா? அந்த அளவுக்கு அதாவது போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா, இந்த ட்ரெஸ் என்ன ரேட்டு, நான் அந்த ட்ரெஸ் எடுத்தேன், நீ இந்த ட்ரெஸ் எடுத்தியா, நீ எங்கே எடுத்த, அந்த கடையில் எடுத்த, இந்த கடையில் போய் 4 மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. 4 மணி நேரம் பிரட்டி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தால் கலெக்ஷனே நல்லா இல்லை, கலெக்ஷனே சரியில்லை, என்ன கடையை வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கான், எல்லாம் ரேட்டு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான பேச்சு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எப்போ நம்ம அல்லாஹ்வினுடைய அந்த வட்டத்திற்குள்ள நம்ம வந்துடுறோமோ முழுக்க அவனின் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். ஈமானை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு ஈமானை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு ஈமான் உயர்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்துறாங்க. சஹாபாக்கள்ல ஹுபைப் அப்படின்னு ஒரு சஹாபி, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபிக்கு பேர் என்னன்னு சொன்னா தத்ஃபீனுல் மலாயிகா, மலக்குகள் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபி அப்படின்னு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு காஃபிருடைய ஒரு கூட்டம் வருது. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும், சில சஹாபாக்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 70 சஹாபாக்கள் அந்த கூட்டத்தோடு அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த கூட்டம் வந்து காஃபிர்களோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்கள். சஹாபாக்கள் கூப்பிட்டுட்டு வரோம், அப்படியே நீங்கள் என்ன செய்ய, அவருடைய கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்பந்தம் பேசிட்டாங்க. ஒரு மலையடி வாரத்துக்கிட்ட போன உடனேயே காஃபிர்கள் அங்கிருந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தாக்குதல் அத்தனை சஹாபாக்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கைது செஞ்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தூக்கு மேடையில் ஏற்றணும். தூக்கு மேடையில் ஏற்ற போகிறப்ப கடைசியாக ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு, உன்னுடைய ஆசை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னார்கள், என்னுடைய ஆசை ஒரு 2 ரக்காய் தொழுகணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது, அவன்கிட்ட கேட்டால் சொல்லியிருப்பான், நான் வந்து என்ன செய்கிறேன், என்னுடைய முற்று, இதுக்கப்புறம் நான் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு இருக்குது. ஆனால் 2 ரக்காய் தொழுகணும், அது போதுமான என்னுடைய கடைசி ஆசை. அவகாசம் கொடுக்க ஒரு 2 ரக்காய் தொழுதாங்க. இந்த சஹாபி ரொம்ப பெருசாக தொழுகலை. தொழுதுட்டு வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப நீட்டி தொழுகணும்னு எனக்கு ஆசை. எங்கே நான் நீட்டி தொழுது ஹுபைப் மரணத்திற்கு பயந்து விட்டானோ அப்படின்னு நீ பேசிடக்கூடாது, அதனால தான் ரொம்ப சுருக்கமாக நான் தொழுதேன்னு சொல்லி கடைசியில் தூக்கு மேடையில் அந்த சஹாபி ஏற்றப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய தோழர் ஒருத்தர் வந்து தூக்கு மேடையில் தொங்கிட்டு இருக்கிறார், தூக்கு மேடையில் அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை அனுப்புகிறாங்க. யார் அதனுடைய ஜனாசாவை, அவருடைய சடலத்தை யார் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லி, யார் கீழே இறக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ 2 சஹாபி எழுந்திரிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 2 சஹாபி. இப்போ அந்த 2 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, போகிறாங்க, போய் எப்படியாவது ஹுபைபுடைய சடலத்தை கீழே இறக்கிடணும்னு சொல்லி காஃபிர்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நான் போகிறேன், நான் போய் ஹுபைபுடைய சடலத்தை இறக்குறேன், ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா கூட நீ என்ன செய், அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லிடு அப்படின்னோடனே ஒரே ஒரு சஹாபி போகிறாங்க. போய் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சடலத்தை கீழே இறக்குறாங்க. இறக்கி தோளில் போட்ட உடனே அவர்கள் சொல்லுவார்கள், அந்த ஜனாசாவினுடைய சூட்டு இன்னும் தனியவே இல்லை. அப்போ இறந்த அந்த நபருடைய ஜனாசாவை போல ஹுபைபுடைய 40 நாட்கள் அந்த தூக்கினுடைய மேடையிலேயே தொங்கிட்டு இருந்த அந்த சடலம் 40 நாட்கள் அவ்வளவு நறுமணம் வீசியது அவருடைய ஜனாசாவில். ஒரு வழியாக தூக்கி தோளில் போட்டு இறங்கப்ப காபிர்கள் முழிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. கத்துன உடனேயே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பலத்தில் ஹுபைபுடைய சடலத்தை தூக்கி வெளியே வீசின உடனேயே
பூமி அதுவாக பிளந்தது, அதுவாக அவருடைய சடலம் அப்படியே அடக்கப்பட்டது. அதனால தான் சொல்லுவார்கள் தத்பீருல் மலாயிகா, மலக்குகள் அந்த அடக்கம் செய்யப்பட்ட சஹாபி ஹுமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம் தான் அது மாதிரியான கராமத்துகளை, அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகிறார். எனவே உறுதியான ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடத்தில் அது தனிப்பட்டது. ஏன்னா ஈமானை பொறுத்து தான் ஒருவருடைய அந்தஸ்து என்பது உயரும். அந்தஸ்து என்பது உயரும் அல்லாஹ்விடத்தில். அப்படியான ஒரு மிகப்பெரிய ஈமானின் உறுதியான கூட்டம் தான் அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்பவர்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நாளை மறுமையிலே வைத்திருக்கிறான் என்பதாக தஃசீர்களை நம்ம படிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது மாதிரியான உறுதியான ஈமானை நம்முடைய உள்ளத்திற்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் அது மாதிரியான உறுதியான ஈமானை தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتميم تقصير أعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله